ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி பிளானிங் அப்படின்னு வரும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓவிலேஷன், அதாவது கருமுட்டை வெடித்தல். இதில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இதில் தான் பிரச்சனையும் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம்னால கஷ்டப்படுறவங்களுக்கும், அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கஷ்டப்படுறவங்களுக்கும், ஆக்சுவலாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளமே வருது. பட் இருந்தாலும் இதனால் கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஓவுலேஷன் கருமுட்டை வெடித்து வெளியில் வர்றதுல தான் பெரும்பாலும் பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. எக் க்ரோத்தெல்லாம் நல்லாயிருக்கும், எல்லாம் எனக்கு சரியாக இருக்குது சிஸ்டர், ஆனால் பார்த்திங்கன்னா கருமுட்டை மட்டும் வெடித்து கரெக்டாக வெளியில் வர மாட்டேங்குது, எனக்கு ஓவுலேஷனே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க, கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நார்மலாகவே ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த ஓவுலேஷன், ஏன்னா கருமுட்டை வெடித்து வெளியில் அது விந்தணுவோடு இணைஞ்சால் மட்டும்தான் அங்கே கருத்தரிக்கும். ஸோ அப்போ அதை நம்ம கரெக்டாக சரியான நேரத்தில் அந்த ஓவுலேஷனை நடக்க வைக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஈஸியான ஹோம் ரெமெடியை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஹோம் ரெமெடியை 7 நாள் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நம்ம இப்போது செப்டம்பர் மந்த்துக்கான ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் போட்டிருக்கோங்க. 5 பொருள் வெறும் 599க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மந்த்து ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் இருக்கும். இதில் ஸ்ப்ரவுட்டட் ராகி சாக்கோ மால்ட், ஸ்ப்ரவுட்டட் கம்பு மால்ட், ஏபிசி மால்ட், பயோட்டின் நட்ஸ் பவுடர், மல்டி மில்லட் மில்க் ட்ரீட், இது எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த 5 பொருளையுமே ஜஸ்ட் 599க்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கி, இந்த காம்போவை வாங்கி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை உடனே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஓவுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நமக்கு சரியாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பீரியட்ஸ் ஆன 2வது நாளில் இருந்தே அதுக்கு உண்டான நம்ம ஹோம் ரெமெடிஸை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா பீரியட்ஸ் ஆன 2ஆம் நாளில் இருந்தே நமக்கு கருமுட்டை வளர ஆரம்பிச்சிடும். கருமுட்டை சரியான குவாலிட்டியில் வளர ஆரம்பிச்சிடும். அப்போ அது ஒரு ப்ராப்பர் சைஸை ரீச் பண்ணும்போது நமக்கு ஓவுலேஷன் நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் பீரியட்ஸ் ஆன முதல் நாளில் இருந்து குறைஞ்சபட்சம் 7 நாள் இல்லைனா 10 நாள் வரைக்கும் ஒரு சேலஞ்சாக நீங்கள் ரெகுலராக நான் சொல்ல போகிற இந்த ஹோம் ரெமெடிஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவுலேஷன் கரெக்டாக நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தி விதை பொடி. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில், சித்தா மெடிக்கல் ஷாப்பில், அந்த மாதிரி கடையில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அத்தி விதை பொடி அப்படிங்கிறது கிடைக்கும். இது இந்த அத்திப்பழம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இல்லையா, அதில் உலரத்தியும் நமக்கு கிடைக்கும், ட்ரை ஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அத்திப்பழத்தில் உள்ளே இருக்கிற இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இந்த விதைகளை அவங்க கலெக்ட் பண்ணி அதை காய வச்சு அவங்க பொடி பண்ணி விற்கிறாங்க. இந்த அத்தி விதை பொடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெனிஃபிட்டானதுங்க. உங்கள் உடலுக்கு குளிர்ச்சியானது. இதில் ஜிங்க், மெக்னீஷியம், கருமுட்டை வளர்ச்சிக்கும் ஓவுலேஷன் நடக்கிறதுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு அயர்ன் டெஃபிஷியன்சியை சரி பண்ணும், பீரியட்ஸ் ரெகுலர் ஆக்கும், பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஆண்கள் இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. தாராளமாக எடுத்துக்கலாம். பெண்களுக்கு ஒரு செட் ஆஃப் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆண்கள் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு விந்து எண்ணிக்கை அதிகரிக்கும், விந்து உற்பத்தி அதிகரிக்கும், இனப்பெருக்க உறுப்பில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், அப்புறமா விந்துவோட குவாலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த அத்தி விதை பொடி பார்த்திங்க அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் ஆன 2nd டேலேருந்து 10வது நாள் வரைக்கும் ரெகுலராக காலையில் 1 ஸ்பூன் அளவுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் குடித்தாலும் சரி, அப்படியே 1 ஸ்பூனை வாயில் போட்டுட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை அந்த 1 ஸ்பூனை தேனில் குழச்சி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, 3 விதத்தில் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் வெறும் வயிற்றில் காலையில் எடுத்துக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதுலேயும் பீரியட்ஸான 2nd டேலேருந்து 10th டே வரைக்கும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். இந்த 7 நாளும் இதை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கும் போது நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.